ஹலோ ஹை வியூவர்ஸ், உங்கள் கையில் ஒரு ரிவால்வரை கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு புல்லட் மட்டும் போட்டு மீதியெல்லாம் எம்டியாக வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு உங்கள் தலையில் ஷூட் பண்ணிங்க அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் அது உங்கள் உயிரே எடுத்துரும் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சான்ஸை யாரும் எடுக்க மாட்டாங்க. இது ரஷ்யாவில் இப்படி ஒரு கேமே இருக்குது. இதையே நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே அவங்கள மட்டுமே கடைசி வரைக்கும் நம்பி அவங்களுடைய அந்த ஸ்கில்லில் ஒரு சமையல் அதை மட்டும் நம்பி அதை மட்டுமே கடைசி வரைக்கும் முழுசாக நம்பி இறங்குறாங்க பார்த்தீங்களா. மற்ற ஸ்கில்ஸ்லாம் எதுவுமே கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு தான் இந்த புக்கில் அந்த ஆத்தர் சொல்ல வர்றார். ஸோ இது எப்படிலாம் அந்த தப்புலாம் சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம சுவாரஸ்யமாக அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வாங்க நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம என்ன ரீசெண்டாக படிச்சுன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு குமார்னு ஒருத்தவரை நீங்கள் ஆளாக எடுப்பீங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் வளர்ந்த உடனே, அதாவது குழந்தை பருவத்திலேருந்து அடுத்து வளருது இளமை பருவத்து வரும்போது ஒரு ஆளை எடுக்கிறீங்க. அவர் நம்பியே எல்லா வேலையும் நீங்கள் ஒப்படைச்சிருங்க. அவரே எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிட்டார். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. இப்போ அந்த குமார்ன்றவர் அவர் என்ன பண்ணாருன்னா, திடீர்னு நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் மட்டும் இல்லை, குமார் கூட 2-3 ஆளுமே நீங்கள் புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸில் கொண்டு வராருன்னு வச்சுங்களேன். ஸோ அவருக்கு அடுத்து அவங்களுமே அவர் கூடவே போகிறேன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்களால் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. நீங்கள் திரும்ப அந்த குழந்தை பருவம்னு சொல்கிறோம் பார்த்தியா. ஸோ நீங்கள் தான் எல்லா வேலையும் பண்ணணும். அடுத்து யாரை நம்புறதுனே தெரியாது. பிஸ்னஸே மூடுற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்றது தான். ஸோ இன்னும் நீங்கள் அவர் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தால் கூட, உங்களை விட்டு போகாமல் இருந்தால் கூட, அடுத்தடுத்து அவருக்கு அதாவது டிமாண்ட் அதிகமாகும் போது அவருக்கும் வேலைப்பள அதிகமாகும். நீங்கள் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணலை அப்படின்னும் போது ஸோ அது இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாத மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில் போயிடும் அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அதுக்கடுத்து நீங்களே உள்ளே இறங்கி வேலை செய்வீங்க இல்லையா. ஸோ ஆளையெல்லாம் தூக்கிட்டு நீங்களே உள்ளே வரீங்க, இல்லை ஆள் உங்களை விட்டு போயிட்டாங்க, அந்த குமார் அவர் கூட சேர்ந்த எல்லாரோடையும் போயிட்டாருன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு பளிச்சுன்னு நல்லா நேம் போர்டெலாம் வச்சு, ஒரு க்ரீட்டிங்ஸ்லாம் வச்சு, நல்லா ஒரு சென்ட் அடித்து நீட்டாக போன நீங்கள் அதே பிஸ்னஸுக்கு ரொம்ப டல்லாக கூனி குறுகி ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுத்தவங்க சின்ன செட்டப்புக்கு போகிற ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. கொஞ்ச நாள் சின்ன உங்கள் பார்ட்னர், உங்கள் ஒய்ஃப் கேட்க ஆரம்பிப்பாங்க, என்னாச்சு உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது, ஏன் தூங்கலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த பிஸ்னஸ் சரி வரல, மூடிடலான்னு நினைக்கிறேன். அந்த நிலைமைக்கு இது கொண்டுன்னு போய் விட்டுரும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன தான் அங்கே தத்தளிச்சு நின்னா இருந்தால் கூட அது ஒரு பிஸ்னஸை நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணலாம். அதாவது நீங்கள் எந்த அளவு இந்த டெக்னிக்கல் வேலை பண்ணணும், எந்த அளவுக்கு மேனேஜர் வேலை, எந்த டெக்னீஷியனை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும், எத்தனை மேனேஜரை நீங்கள் வேலை பார்க்க முடியும், அந்த ட்ரீம் எவ்வளோ வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வளர்த்துக்கணும். கம்ஃபர்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே முடியாது. வில் பவர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றது தான் இவர் திரும்ப சொல்கிறார். ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் எப்போ எந்த லெவலுக்கு போகணும், ஸோ அப்போ எந்த லெவலுக்கு நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அது அதை எப்படி ரீச் பண்ணணும், ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ எம்ப்ளாயி தேவைப்படுவாங்க, எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ் இல்லை விஷன்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். என்னென்னலாம் புதுசாக பண்ண வரீங்கன்னு எழுதி, ஸோ அப்போ உங்களுக்கும் அவங்க எம்ப்ளாயீஸ்க்கும் என்ன, அது நீங்கள் புதுசாக ஒரு ஆள் எடுக்கிறீங்களா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்க யாரோ நாம் யாரோ அப்படின்னு ஒர்க் பண்ணிங்கன்னா கடைசியில் அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் அவங்கள விட்டு நிற்கிறத தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது லக்குனாலேயோ இந்த டைமிங் வச்சு இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உங்களை விட லக்கை வச்சு நல்ல மோர் ஸ்கில்லோட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய அறிவு வேணும். ஸோ அதாவது அறிவுன்றதை எதை சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்கடுத்தது நீங்கள் ஒரே விட அந்த டெக்னிக்கல் வேலை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றது இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸே எப்படி இருக்குன்னா, உங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் அப்படின்றத விட நீங்கள் இல்லைனாலும் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பிஸ்னஸை நீங்கள் உருவாக்கணும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் அந்த சூழலில் மாட்டிக்கிட்டு பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த சின்ன அடுத்தடுத்த ஸ்டேஜ் 5 இயர்க்குள்ளே இருக்கிற நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்கும். ஆனால் அவங்க இமீடியட்டாக இந்த நிலைமையை மெச்சூரிட்டி லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கொலாப்ஸ் ஆகிடுறாங்க, லட்சக்கணக்கான பிஸ்னஸ் அப்படின்றது தான். ஸோ இப்போ அந்த மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னா உங்களுக்கும் இதை கையாளுற திறமை இருக்கணும். நிறைய நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதும், அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்ற விஷனை ஏற்படுத்திக்கிட்டு, ஸோ இப்போ நீங்கள் இல்லைனாலும் இது ரன் ஆகிற அளவுக்கு ஒரு சிஸ்டத்தையும் அங்கே உண்டு பண்ணிடணும் அப்படின்னு தான். ஸோ இந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு இப்படி எப்படி போனோம், என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் அடுத்த சாப்டரில் இந்த ஆத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு, இமெத் புக்கில். ஸோ அடுத்தது அதை படிச்சுட்டு அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.